என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க? என்ன சேவை செஞ்சீங்க? என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யாரு யார பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 30 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். உங்க ஆட்சியில ஆண்டுதோறும் டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடிக்கு உயர்த்தியவர்கள் நீங்கள். எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி தாய்மார்களின் காவலனாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யாரு வந்து இன்றைக்கு தத்துவம் பேசுறது, யார் இன்றைக்கு கொள்கை பேசுறது, பெரியார பத்தி பேசுறது? வாங்க கருத்தியல் ரீதியா மோதி பார்த்துருவோம், கொள்கை ரீதியா மோதி பார்த்துருவோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கிறோம். இப்பதான் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இருக்கோம் தெரியும் பொழுது நாங்க கேள்வி கேட்போம், நாங்க கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுட்டே இருங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்கதான் உங்கள் சாயம் வெளுத்து இன்னும் மேலும் 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 எங்கள் முதல்வருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு முன்னாடி அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசிச்சேன். அக்கா 50 கோடி 100 கோடி 20 கோடி எல்லாம் பேசினப்போ அப்படியே ஒரு செகண்ட் மேல பார்த்தேன். எங்களை மாதிரி தெருக்கோடியில இருந்தவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தலைவராக எங்கள் முதல்வர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்துல மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்துல நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். மத்த கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் தமிழக வெற்றி கதை.